ஆகஸ்ட் மாதம் முதல் நாள். வாக்கு. நற்செய்தியில் மத்தேயு இயேசு ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து தொழுகை கூடத்தில் அவர் கற்பித்ததை குறிப்பிடுகிறார். நாம் அதை வாசிக்க கேட்கிறோம். ஒரு பக்கம் பார்க்கிற போது எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது, எப்படி இந்த வல்ல செயல்களை அவர் செய்கிறார் என்று வியப்பு மேலிட்டவர்களாக மக்கள் அவரிடத்தில் விளங்கிய இந்த சிறப்பு பண்புகளை பார்த்து இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்று மீண்டும் மீண்டுமாக அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த வியப்பில் நாம் நல்லது நடக்கிற போது நல்லவர்களில் இருக்கிற சிறப்பு பண்புகளை பார்த்து பாராட்டுகிற ஒரு குணம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைய நிகழ்வின் பின்புலமாக நாம் பார்ப்பது, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயங்கினார்கள். ஏனென்றால் இயேசுவின் குடும்ப பின்னணி அவர்கள் நினைத்திருக்கிற மற்ற பின்னணிகளுக்கு இவர் இப்படிப்பட்டவர் தானே என்று குறைத்து மதிப்பிடுகிற ஒன்றை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் உலகமே வியந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் அவரை நம்பிக்கை கொள்ளாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆகவே இயேசு ஆண்டவரால் பெரும் வல்ல செயல்களை செய்ய முடியாமல் அவர் அங்கிருந்து திரும்புகிறார். இன்று நாம் நம்முடைய வாழ்வில் எல்லோரும் எப்பொழுதும் கேட்பது போல, சொந்த ஊரில் ஒருவருக்கு மதிப்பு இருப்பது இல்லை என்பது இயேசுவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் பல நேரங்களில் இப்படிப்பட்ட சங்கடங்கள் நாம் வாழ்ந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசுனுடைய மனநிலை செய்ய வேண்டுமென்கிற ஆசை, சொல்ல வேண்டும் என்கிற விருப்பம், தொடர்ந்து பணியை செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி எல்லா பகுதிகளுக்கும் சொல்லுகிற தீரம், இப்படி பணித்தீவிரம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க முயலுவோம். வினாக்களாக, இயேசு எதிர்கொண்டதைப் போல நிராகரிப்புகளை எதிர்கொள்கிற போது நம்முடைய மனநிலை என்ன? நாம் இப்படிப்பட்ட நிலைகள் வருகிற போது தொடர்ந்து பணி செய்வதற்கு விரும்புவோமா? சிந்திப்போம். ஆமென்.